ஹோட்டல் ஸ்டைலில் சுரைக்காய் கூட்டு செய்வது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குக்கரில் எண்ணெயை ஊற்றி 2 காஞ்ச மிளகாய், பட்டை, ஒரு கல்பாசி, 2 கிராம்பு சேர்த்துட்டு நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் 1 கப்பு கடலை பருப்பு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். வதங்கிடுச்சு. இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற சுரைக்காயை எடுத்து போட்டுக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 பிஞ்ச் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது ஒரு ஜாரில் சோம்பு, சீரகம், தேங்காய் இது 3யும் நல்லா விழுத அரைச்சி நம்ம செஞ்சு வச்சுருக்கிற இந்த கூட்டில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் சுரைக்காயில் ஆல்ரெடி தண்ணி இருக்கிறதுனால நான் சின்ன ஸ்மால் கிளாஸில் 1 கிளாஸு தண்ணி ஆட் பண்ணி குக்கர் விசில் போட்டுடுறேன். இப்போ 3 விசில் வரட்டும். 3 விசில் வந்ததும் நம்மளுக்கு சுரைக்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த சுரைக்காய் கூட்டு இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். சாதத்துக்கும் நல்லா பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். ஸோ நீங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.